வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. டிஸ்க்ளைமர் எல்லாரும் பார்த்துக்கங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. சரி, இப்போ போன வீடியோவில் பார்த்தோம். நிஃப்டியோடைய லெவல் 37,500 அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎல்எஸ்ஏல ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. பென்னர்ஸ் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குது. இன்னொருத்தர் வந்து வேறு மாதிரி கொடுக்குறாரு. மார்க்கெட் சைக்கிளை ப்ரெடிக்ட் பண்ணுற 2 பேருமே 2 விதமாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிசல்ட் டேட்டா, ஐபிஓ டேட்டா, அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் டேட்டா, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம் இது எல்லாமே. இதில் ரிசல்ட்டை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதனால் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க. அதனால் காமன் டேட்டா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ரைஸ் பேண்டை வந்து 5 to 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக மகாராஷ்டிரா ஸ்கூட்டரும் டால்மியா பாரத் சுகரும் வந்து வந்திருக்கு. அதில் சுகர் கம்பெனிகள் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். மெம்பர்ஸ் வீடியோவில் கூட போட்டிருந்தேன். அப்புறம் அதை எல்லோரும் பார்க்குற மாதிரி எனேபிளும் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுகர் செக்டாரும் டிஃபென்ஸ் செக்டாரும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ சுகரில் டால்மியா பாரத் 20% சர்க்யூட் லிமிட் இருக்குது. வேறு எந்த கம்பெனிக்கெலாம் 20% சர்க்யூட் லிமிட் வச்சுருக்காங்க, எந்த கம்பெனிலாம் நேரோ ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி கையில் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? மெயின் மேட்டர்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். எக்ஸ் டிவிடெண்டில் வந்து பல்ராம்பூர் சினி மில்ஸ், சூர்யா ரோஷினி, ஜிஎம்எம் ஃபால்டர், கோபால் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ரைட்ஸ் இஷ்யூவில் அதான் என்டர்பிரைசஸ் 3:25 ரைட்ஸ் இஷ்யூ வந்திருக்கு. அடுத்தது வந்து லாக்இனில் ரீகல் ரிசோர்ஸஸ் வந்திருக்கு. ஏஎஸ்எம்மில் வந்து இண்டிகோ பைன்ஸ், வீனஸ் ரெமிடிஸ், இது ரெண்டும் ஏஎஸ்எம் ஷார்ட் டேர்ம் ஏஎஸ்எஃப்எம்மில் மாட்டிக்கிச்சு. ஓகேவா? இது இல்லாமல் செக்யூரிட்டி பேங்கில் செயில் பல நாட்களாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது ஐபிஓவை பொறுத்தவரை ஃபுஜியம்மா பவர் சிஸ்டம், டெனோகோ க்ளீன் ஏர் இந்தியா, கேபிலரி டெக்னாலஜிஸ், இந்த 3 கம்பெனிகள் வந்திருக்கு. எல்லாமே வந்து அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுஜியம்மா மட்டும் கொஞ்சம் கம்மியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கம்மியாக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஐபிஓவாக இருக்குது. இதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எது நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும். ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்தளவில் எல்லாமே வந்து மெயின் போர்டு ஐபிஓ தாங்க முக்கியமாக. நீங்கள் இந்த இடத்துல டேட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு நவம்பர் 17 இருக்கும் இல்லையா? ஸோ ஃபுஜியம்மா வந்து இன்னையோட முடியுது. ஓகேவா? அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனிகள் வந்து நாளைக்கு நமக்கு இருக்குது ஐபிஓவில். லாஸ்ட்டாக இருக்கிற 2 கம்பெனிகள் கேபிலரி, எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ், இது ரெண்டுமே வந்து நமக்கு நாளைக்கு வரைக்கும் 19ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகுது எக்ஸல் சாஃப்ட்டு. இது மட்டும் நாளைக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நமக்கு லிஸ்டிங் கெயினில் பார்த்தீங்கன்னா இந்த டெனோகோ க்ளீன் ஏர் மட்டும் 30% இருக்கா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பார்த்துட்டு எல்லோரும் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணாலும் 5 மடங்குக்கு மேலே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 5 பேருக்குள்ள ஒருத்தருக்கு தான் வந்து அந்த ஐபிஓ கிடைக்கும். அடுத்து எக்ஸல் சாஃப்ட் 16% இருக்குது. அதுக்கடுத்து எஸ்எம்இ கம்பெனியில் ஒரு கம்பெனி 44% காமிச்சிருக்கிறாங்க. ஒர்க் மேட்ஸ் கோர் டு க்ளவுட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அது முடிஞ்சு போச்சு. 13ஆம் தேதி நவம்பரோட முடிஞ்சு போச்சு. லிஸ்டிங் தான் இப்போ வெயிட்டிங். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது இந்த 2 தான். 16% கிரே மார்க்கெட் ப்ரீமியம். டெனோகோ ஏன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால தான் அது அதிகமாக வந்திருக்கு. ஸோ லிஸ்டிங் டேட்லாம் நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒன்றில் தான் இருக்குது. கேபிலரி, எக்ஸல் சாஃப்ட் தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே அதிகமான கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டர் டேட்டா. நம்ம டெலிகிராமில் இந்த ஆர்டர் எடுத்த டேட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் டெலிகிராம் பார்த்துருக்க மாட்டேங்க. அதனால் அந்த டேட்டாவை நான் காமிச்சிடுறேன். பேஸ் டிஜிடெக் வந்து 930 கோடிக்கான ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 4500 கோடி தான். அதே மாதிரி கேஇசி இன்டர்நேஷ்னல் வந்து 1016 கோடிக்கான ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. சாத்விக் க்ரீன் வந்து 178 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. இது 3மே முக்கியமான ஆர்டர். இந்த 3 கம்பெனியுமே ஒரு கம்பெனிக்கு நான் மார்க்கெட் கேபிட்டல் போட்டிருக்கேன். மீதி 2 கம்பெனிக்கு நீங்கள் மார்க்கெட் கேபிட்டலை செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். சாத்விக் க்ரீனுக்கு எவ்வளோ ஆர்டர், எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டல், கேஎஸ் இன்டர்நேஷ்னல் எவ்வளோ ஆர்டர், எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி இந்த 3 கம்பெனிகளில் எந்த கம்பெனி புக் வேல்யூக்கு கீழே இருக்குது, இல்லை புக் வேல்யூவை விட கொஞ்சம் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, ஆர்ஓசிஇ எவ்வளோ இருக்குது, ஆர்ஓசி எவ்வளோ இருக்குது, ஆர்ஓஇ எவ்வளோ இருக்குது, இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து செக் பண்ணி போடணும். இல்லை நான் தான் காமிக்கணும் அப்படின்னா நான் தாராளமாக காமிக்கிறேன். வீடியோவில் டைம் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது. அதனால் நான் வந்து அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இல்லை நீங்களே காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் வந்து காமிச்சிட்றேன். ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் எவ்வளோ நாளும் அது பாட்டு ரெக்கார்ட் ஆக போது நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? அடுத்தது இந்த டெலிகிராம் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். டெலிகிராம்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, இல்லை என்னுடைய ரெஃபரல் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்களும் அந்த லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். முக்கியமாக வெறும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. நீங்கள் உடனே வந்து டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்லோட் பண்ணி
நீங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் டெலிவரி பர்சன்டேஜில் அதிகமாக டெலிவரி ஆன கம்பெனிகளை வந்து காமிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிவரி அதிகமாக ஆகுதுனாலே அந்த கம்பெனியில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக டெலிவரி ஆகிருக்கு. சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ், செரா, ஐடிசி, கிராசிம் இது டாப் 5 கம்பெனிஸ். இன்னும் நிறைய கம்பெனிகள் டெலிவரி பர்சன்டேஜில் அதிகமாக வந்திருக்கு. பட் டாப் 5 கம்பெனிஸை பார்க்கும்பொழுது நமக்கு நாளைக்கு அதில் பிரேக் அவுட் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டெலிவரி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம் அதில் டாப் 5 அல்லது டாப் 10 அதுக்கு மேலே போகாதீங்க. ஓகேவா? அதுக்கு மேலே போகிறீங்கன்னா 2-3 ஃபில்டர் நீங்கள் சேர்த்து போடணும். டெலிவரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும், ஆர்டர் எடுத்துருக்கணும், இல்லை ரிசல்ட் நல்லா வந்திருக்கணும், இல்லைனா டெக்னிக்கலாக அந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும், இல்லை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கணும், இல்லை பிரேக் அவுட்டில் இருக்கணும், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்திருக்கணும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஒரு 2-3 கன்ஃபர்மேஷனோட வச்சு நீங்கள் வந்து ஆவரேஜான ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனா டாப் 5 ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்து இந்த நான் சொன்ன டேட்டாலாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படியே போகிற வழியில் நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் நோட் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கான ஒரு லேர்னிங் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நிறைய 10,000, 15,000, 20,000 காசு கொடுத்து எல்லோரும் படிக்கிறாங்க. நான் அப்படியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு லைனில் சொல்லிட்டேன். நீங்கள் தான் அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? அது உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது தான். அடுத்தது இப்போ வந்து ரிசல்ட் டேட்டாவுக்கு வந்துட்டோம். ரிசல்ட் டேட்டாவை பொறுத்தளவில் டாடா மோட்டார்ஸ் பிவி, டாடா மோட்டார்ஸில் வந்து 2 பிரிஞ்சாச்சு. பேசஞ்சர் வெஹிக்கிள், கன்சியூமர் கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 பிரிச்சாச்சு. ஸோ பிவி, சிவின்னு இருக்கும். ஓகேவா? இதில் இந்த பிவி டாடா மோட்டார் பிவி வந்து நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் டிஸ்கண்டினியூடு ஆப்ரேஷன்றதை கொடுத்துருக்குறாங்க. அது பிரிஞ்சனால அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 76,170 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த டீமர்ஜ் பண்ணனால இந்த மாதிரி டேட்டா வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்தது கோதாவரி பவரை பொறுத்தளவில் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் விட்டுருங்க. டாடா மோட்டார்ஸை அக்யூமுலேட் பண்ணுறவங்க மைல்டாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு அதை வெயிட் பண்ணாலே போதும். அடுத்த குவார்ட்டர்லி வரும்போது நமக்கு எல்லா டேட்டாவும் செட்டில்மெண்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போயே அந்த டாடா மோட்டார் சிவி பார்த்தீங்கன்னா டீமர்ஜ் ஆனவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 30% மேலே ப்ராஃபிட். ஏன்னா அதனுடைய ப்ரைஸ் அவங்க டிசைட் பண்ணதே 220 ருபீஸ் ஏதோ தான் வந்து அதனுடைய ப்ரீமியம் ப்ரைஸ் அவங்க போட்டிருந்தது. ஆனால் லிஸ்டிங்லேயே வந்து நமக்கு நல்ல ப்ரைஸ் வந்து டாடா மோட்டார் சிவியில் வந்து லாபம் கிடச்சிது. 40% அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கோதாவரி பவர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 1.5 ஆனால் அதுக்கு ஈக்குவலாக டாடா மோட்டார்ஸில் வந்து மைனஸ்லேயும் வந்திருக்கும். அதோட அதிகமாகவே மைனஸில் வந்திருக்கும். ஸோ அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் பாசிட்டிவ் காமிச்சதுன்னா இதில் நெகட்டிவில் தான் காமிக்கும். ஓகேவா? சரி, அடுத்து கோதாவரி பவர் பார்த்துட்டோம். சீமன்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் டவுன். ஐநாக்ஸ் வைண்டு வந்து 25 crore-லேருந்து 91 crore மல்டி ஃபோல்டு வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐநாக்ஸ் வைண்டு ரொம்ப மார்க்கபிளான ஒரு ரிசல்ட்டு. கிளென்மார்க் ஃபார்மா 72% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிளென்மார்க் ஃபார்மா ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு ரிசல்ட்டாக வந்து ஹைலைட்டட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஐநாக்ஸ் வைண்டு, கிளென்மார்க் ரெண்டுமே. ஆயில் இண்டியா நெட் ப்ராஃபிட் டவுன், ரெவென்யூ அப்பு. போரானா வேவ்ஸ் நெட் ப்ராஃபிட்டு சின்ன கம்பெனி. அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இது பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து 38லேருந்து 78 ஆயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கும் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் நெட் லாஸு. உட்கார்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் நெட் லாஸ் காமிச்சிருக்காங்க. போன தடவை ப்ராஃபிட், இந்த தடவை லாஸை காமிச்சிட்டாங்க. அடுத்தது சன் டிவி நெட் ப்ராஃபிட் டவுனு. ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி நெட் ப்ராஃபிட் வந்து 6 கோடியிலேருந்து 27 கோடியாக மல்டி ஃபோல்டில் வந்திருக்கு. ரெவென்யூ 55%. ஸோ ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜியும் வேறு லெவலில் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜிஎம்ஆர் பவர் மல்டி ஃபோல்டு 255 crore பதிலாக 888 கோடி கொடுத்துருக்குறாங்க. இந்த தடவை நல்ல ஒரு ரிசல்ட்டை ஜிஎம்ஆர் பவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு. இப்போது ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் மோடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நாராயணா ஹிருதயாலயா நெட் ப்ராஃபிட் அப்போ 30% இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஏற்றத்தில் தான் இருந்தது. ஸ்வான் கார்ப் நெட் லாஸு. ஜெய் பாலாஜி நெட் ப்ராஃபிட் டவுன் 82%. மேக்ஸ் ஹெல்த் கேர் நெட் ப்ராஃபிட் அப் 74%. V2 ரீட்டைல் மல்டி ஃபோல்டு ரிட்டர்ன்ஸு. ஸோ V2 ரீட்டைல் வந்து சின்ன கம்பெனியாக இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாவாக இருக்குது மல்டி ஃபோல்டு ரிட்டர்ன்ஸ். அசோக் ஏன்னா இருக்கிறதுல மல்டி ஃபோல்டில் அதிகமான மல்டி ஃபோல்டு இது. மல்டி ஃபோல்டுனா பல மடங்கு 2லேருந்து 8 மடங்கு ஏறி இருக்குது. அசோகா பில்டுகா நெட் ப்ராஃபிட் டவுனு. எஸ்கேஎஃப் இந்தியா நெட் ப்ராஃபிட் அப்பு.
வேறு என்ன சீக்வன்ஸ் சயின்ஸ் நெட் ப்ராஃபிட் மல்டிஃபோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலு 4G நெட் ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர்லாம் பார்த்துட்டோம். ராஜேஷ் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கேப்பா போனீங்க, இந்த கம்பெனி 128% அப்புன்னு காமிச்சிருக்காங்க. செக் பண்ணணும், ஏன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஓகேவா, பயங்கரமான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ரெவென்யூ வேறு 161% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இப்போ வந்து இப்போ ஒரு நியூஸ் இன்றைக்கி கூட பார்த்தேன், மெட்டல்ஸ் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, ஒரு நியூஸ் படித்தேன், அதை மறந்துட்டேன். அதை வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். எல்லோரும் டெலிகிராமில் போய்ட்டு செக் பண்ணிவிடுங்க. அந்த PS டிஜிடெக் நல்ல இன்றைக்கி ஆர்டர் எடுத்துருக்கிறதா காமிச்சிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் நியூஸ் நெகட்டிவ், ஆர்டர் எடுத்துருக்கிற நியூஸ் வந்து பாசிட்டிவ். அடுத்தது வேறு என்ன, அவ்வளோதான். ரிசல்ட்டு லேட்டஸ்ட்டு ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஓகே, இன்னும் வந்து நிறைய டேட்டா நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக குளோபல் மார்க்கெட் டேட்டா பார்க்கணும், அப்புறம் வந்து கிஃப்ட் நிஃப்டியோடைய டேட்டா பார்க்கணும். இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 5:40 இருக்குது. ஓகே, அதனால் கிஃப்ட் நிஃப்டி இப்போ பார்க்குறத விட நாளைக்கு காலையில் பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லை நம்ம இன்றைக்கி நைட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து 29 புள்ளிகள் பாசிட்டிவில் 26,060 லெவலில் இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 26,060 இருக்குது. அதே புள்ளிகளில் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய சேஞ்சஸாக தெரில. ஸோ நைட்டு ஒரு 9 o'clock மேலே செக் பண்ணி நான் டெலிகிராமில் போடுறேன், இல்லை காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். குளோபல் மார்க்கெட்டு FII டேட்டா ரெண்டுத்தையுமே வந்து கிஃப்ட் நிஃப்டி எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து IPO டேட்டா, ரிசல்ட் டேட்டா பார்த்துருக்கோம். ரிசல்ட்டில் ஹைலைட்ஸான டேட்டா எல்லாமே பார்த்துட்டோம். ஆர்டர்ஸ் எடுத்த 3 நிறுவனங்கள் இன்றைக்கி எடுத்தது மட்டும் பார்த்துருக்கோம். அந்த ஆர்டர் எடுத்த நிறுவனங்களை உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா நானே வந்து அதை உங்களுக்கு காமிச்சிட்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த டைம் ஆகுன்றதுக்காக தான் நான் யோசிக்கிறேன், இல்லைனா நானே காமிச்சிடுவேன். ஓகேவா, PS டிஜிடெக் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 4,616. ஆனால் ஆர்டர் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 4,500 கோடி, 930 கோடிக்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க. PE ரேஷியோ 19. ஸோ இண்டஸ்ட்ரி ரேஷியோ கிட்ட தான் இருக்குது, ஒன்றும் நல்ல ரேஷியோ தான். ROE சூப்பராக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் 21% காமிச்சிருக்காங்க. பயோட்ராஸ்கி ஸ்கோர் 4. ஓகே, டெப்ட்டு வந்து பெருசாக அந்த கம்பெனியில் இல்லை அப்படின்றப்போ ஓகே, மாடரேட்டாக தான், நல்லா ஒரு ஃபண்டமெண்டலி வந்து நெகட்டிவாக எதுவுமே இவங்க பெருசாக காமிக்கலை. PG ரேஷியோ 0.1ன்றது நல்ல PG ரேஷியோவாக தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா KEC இன்டர்நேஷ்னல் நம்ம பார்த்தோம், ஆர்டர் எடுத்திருக்காங்கன்னா. அது பயங்கரமாக ஆர்டர் எடுத்துக்கிட்டே தான் வராங்க KEC இன்டர்நேஷ்னலை பொறுத்தளவில். ஓகே, இந்த தடவை 1000 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 20,000 கோடியில் இருக்குது. PE ரேஷியோ 30. ஆனால் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோவோட வந்து பெட்டராக இல்லை. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 20. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு 20 கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி இருக்குது டாப் லெவலில், கல்பாத்திரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை விட்டா இர்கான் இன்டர்நேஷ்னல் இருக்குது, அதுக்கப்புறம் KEC இன்டர்நேஷ்னல் வந்துருச்சு. ஓகே, இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ ROE ஓகே. பயோட்ராஸ்கி ஸ்கோர் 7. ப்ராஃபிட் க்ரோத்து 62% இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. என்டர்பிரைஸ் வேல்யூ 25 crore. இப்போ 20 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. அப்போ இன்னொரு 25% வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சிருக்கிறாங்க KEC இன்டர்நேஷ்னலில். ஓகே, அடுத்த ஆர்டர் எடுத்த கம்பெனி வந்து சாத்விக் க்ரீன் 178 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருந்தாங்க. அதையும் வந்து பார்த்துருவோம். சாத்விக் க்ரீன் எனர்ஜி 178 கோடினா 5,900 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. PE ரேஷியோ 24. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோட பெட்டராக இருக்குது. ROE ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் 115% வேறு லெவலில் காமிச்சிருக்கிறாங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ 1080. கம்பெனி இன்னும் இங்கேருந்து டபுள் த ப்ரைஸ் கூட போகலாம் போல், அந்த மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. என்டர்பிரைசஸ் வேல்யூ 5,800 கோடி, அது கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ ஆர்டர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, அதுதான் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூவில் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுவும் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக தான் வந்து தெரியுது. சரிங்களா, டிவிடெண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ அந்த 3 டேட்டாவை நானே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு டைம் ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி டேட்டாவை நீங்களே காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே வந்து டெய்லியுமே நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல் டேட்டா எல்லாத்தையும் பார்த்துடலாம். இன்னும் நிறைய டேட்டா பார்க்கலாம் ஃபண்டமெண்டலில். அது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்தது தான். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட், கிஃப்ட் நிஃப்டி, அப்புறம் வேறு ஸ்டாக்ஸோடைய நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்றதை வந்து பார்த்துருவோம் தெளிவாக. டாப் ஏர்னிங்ஸ் சர்ப்ரைஸ் கொடுத்த ரிசல்ட் எதுன்றதை நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்கள். IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 9,270 கோடிக்கான நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ராஜெக்ட் அடிச்சிருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா இதை காமிக்கல. அதனால தான் இப்போ நான் திருப்பியும் காமிக்கிறேன். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐஆர்பி இன்ஃப்ராவுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஐஆர்பி இன்ஃப்ரா 26,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 9,200 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கான நியூஸ் இதெல்லாமே வந்து டெலிகிராமில் போட்டிருக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைனா நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரெடியாக தான் இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சில பேர் இந்த டேட்டா தான் நான் படிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்லாமல் விட்டுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அதையும் படிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப நன்றி. இந்த சுகர் செக்டாருக்கும் டிஃபென்ஸ் செக்டாருக்கும் டேட்டா இங்கே கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் போய் பாருங்கள். டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லா வீடியோஸும் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். ரிசல்ட் டேட்டா எல்லாமே. ஓகேவா? அதனால் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.